சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மனுஷங்க நாம நம்ம சௌரியத்துக்கு உருவாக்குனது தான். யாருக்கும் பாதிப்பு இல்லாம 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நாம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஐயா எனக்கு புரியலையா. இந்த 4 ஜோடியோட சேர்த்து 5வது ஜோடியா என் பேர வித்யா கழுத்துல இன்னொரு தடவை தாலி கட்ட போறான். என்னையா சொல்றீங்க? ஆமா கணேசா, இந்த தடவை மஞ்சள் கைத்துக்கு பதிலா ஒரு செயின்ல மாங்கல்யத்தை கொத்து அத வித்யா கழுத்துல மாட்ட போறான். மத்தவங்களுக்கு இது ஒரு கல்யாணம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வித்யா சஞ்சய்க்கு நடக்கிற தாலி பிரிச்சு கோக்கிற விசேஷம். அதுக்கு அவங்க 2 பேருக்கு மட்டுமே இந்த ஃபங்க்ஷன் பண்ணிருக்கலாமேயா? எதுக்கு மத்த 4 ஜோடிங்க? அவங்க கல்யாணம் ஒரு நிர்பந்தத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. 4 பேருக்கு சாப்பாடு போடுறது கூட எனக்கு கொடுத்து வைக்கல. ஒருவேளை அந்த குறை தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தடையா இருக்குதோன்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் 7 ஜோடிக்கு சீர்சனத்தையோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவங்களோட சந்தோஷமும் வாழ்த்தும் புண்ணியமா என் பேரம்பேத்திக்கு சேரும் இல்ல? ஆமையா. அந்த புண்ணியமாவது அவங்கள சேர்த்து வைக்காதா? ஐயா உங்க நல்ல மனசுக்கும் நீங்க செய்யற இந்த புண்ணிய காரியத்துக்கும் நிச்சயமா பலன் கிடைக்கும்யா. சரிங்கய்யா, இதெல்லாம் எப்படி உங்க மருமக முன்னாடி நடக்கும்? நடக்கும், நடத்துவோம். அந்த பக்கமா போய் பார்க்கலாவா? அங்க வேண்டாங்க, இப்படி போவோம். வாமா. வாடி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வா செல்வம். பொண்ணு வீட்டுக்காரன் நீயே இப்படி லேட்டா வரலாமா? இல்லையா, நாங்க வரது இருக்கட்டும். எங்க வித்யாவையும் காணோம், உங்க பேரனையும் காணோம். உங்க மருமக நிச்சயமா வந்துருவாங்களா? எல்லாரும் வருவாங்கம்மா. ஐயா முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. எப்பயா வருவாங்க? வருவாங்க செல்வம். இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? நடக்கலனா வித்யாவை நாங்க எங்க கூட கூட்டிட்டு போயிடுவோம். ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, இந்த விசேஷம் நடக்கலன்னா நானே வித்யாவை கொண்டு வந்து உன் வீட்டுல விட்டுறேன். போதுமா? போங்க, உள்ள போய் ஆக வேண்டியதை பாருங்க. போங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயா அவ்வளோ நம்பிக்கையா சொல்றாருல, பார்க்கலாம் வா. ஐயா வித்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சத நீலாவதியால பொறுத்துக்கவே முடியலையா? எப்படியாவது வித்யாவை வாழ வெட்டியாக்கி வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறாயா? மனுஷங்க நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம் கணேசா. ஆனா படைச்சவன் கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. வித்யா தான் வேதவல்லியோட மருமக. அந்த புள்ள அந்த வீட்டுல தான் வாழும். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஐயா நல்ல சுகுணம் ஐயா. அப்புறம் கணேசா ஐயா, இந்த கல்யாணமே ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தான். நாம வேதாவை பார்க்கலாம், ஆனா வேதா பார்வை நம்ம யாரு மேலையும் பற்றக்கூடாது. அப்படியே பட்டாலும் நாம வந்திருக்கிற காரணம் அவனுக்கு தெரியவே கூடாது. அதை கொஞ்சம் நீ கண்காணிச்சுக்க. சரிங்கய்யா. அப்புறம் கணேசா, சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஏமா வேதா, ஏமா பொண்ணு வாமா வேதா.
வணக்கம் வேதா. வாங்க தம்பி. வணக்கங்க. உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் வேதா. வாங்க. வாத்தா. தாத்தா. வித்யா, மாமா. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? இப்படி தொலைவுல நீ சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? செல்வம், எல்லாம் சரியாயிடும்பா. அந்த பிள்ளைக்கு நீ தைரியம் கொடுப்பேன்னு பார்த்தா நீயே அது தைரியத்தை உடைக்கிறியே. ஐயா, அது இல்லைங்க. வரும்போதே வித்யா புருஷனோட கை கோத்துட்டு சந்தோஷமா வந்திருந்தா நானும் தைரியமா இருந்திருப்பேன். ஆனா அந்த மாதிரி நடக்கலையே. அந்த புள்ள பாவம் தனியா தானே வந்திருக்கு. அவரும் வருவாரு மாமா. ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு. தாலி பிரிச்சு கோக்குறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? அவரு என் கூடயே வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேலையை முடிச்சிட்டு வர சொன்னேன். வந்துருவாரு. ஏம்மா, நீ சொல்றது பொய்ன்னு ஒரு குழந்தை கூட புரிஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு நாங்க இப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நாங்க சேர்ந்து வாழ்வோம் மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன்பா, அதான் என் பேத்தியே சொல்லிருச்சுல்ல, அப்புறம் என்னையா? நீ தைரியமா இரு, எல்லாம் சரியாயிரும். வித்யா, என்னமா தேடுற? லக்ஷ்மி எங்க மாமா? அது வந்து இம்புட்டு தூரம் நாங்க வரதே பெரும் பாடா இருக்கு. இதுல அவளை வேற கூட்டிட்டு வரணுமா? நீங்க வரும்போது அவளும் உங்க கூடவே வருவான்னு நான் ஆசையா இருந்தேன் மாமா. ஊருக்கு வர முடியலனாலும் அவளை இங்க வச்சு ஒரு வாட்டி பாத்துடலான்னு நினைச்சேன். அது லட்சுமி வரந்தாம சொல்லிச்சு. அவன் முடியாத புள்ள எதுக்கு அலைச்சல்னு நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத வித்யா. கோவில்ல இருந்து நம்ம நேரா வீட்டுக்கு தான் போறோம். அதுக்கப்புறம் நீ நிம்மதியா உன் தங்கச்சி கூடவே இருக்கலாம். இனிமே நீங்கெல்லாம் திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்ல. ஏய் நிலா, சும்மா இருக்க மாட்டே நீ? அதுதானே நெசம். வேதவழி முன்னாடி இவளுக்கு தாலி பிரிச்சு போட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்ப இது நடக்காதுன்னு சொல்றியா, இல்ல இது நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறியா நிலாவதி? அது நடந்தா நல்லது தானே. அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன். நாலு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அஞ்சாவதா இவளையும் உங்க பேரனையும் உட்கார வைக்க போறதா வேற சொல்றீங்க. உங்க திட்டமெல்லாம் பெருசாதான் இருக்கு. வித்யா வந்த மாதிரி உங்க பேரனும் உங்க மருமகளும் வரணும் இல்ல? நிலா, ஐயா, என்னையா? உங்க பேரனும் மருமகளும் வந்துட்டாங்க. அப்படியா?
வாத்தியார் வீட்டு கல்யாணத்துல நிக்கிறாங்க. என்ன நீலாவதி, ம்? உன் சந்தேகம் தீந்துருச்சா? இப்பவும் அவங்க வேற ஒரு விசேஷத்துக்கு தானே வந்திருக்காங்க. வித்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு வரலையே. அதுவும் நடக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. பார்த்தா வா. போம்மா. என்ன இதெல்லாம்? ஆ? அம்மா தாயே, சீக்கிரமா அவர் குணமாகணும். என் மகனுக்கும் மகளுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, என் குடும்பத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். என் 2வது மருமக என் வேலையெல்லாம் பாதியா குறைக்கணும். அந்த அளவுக்கு திறமையான படிச்ச பொண்ணா இருக்கணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஒரு நொடியில என் வாழ்க்கையே மாறி போச்சு. என் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காத படிப்பறிவு இல்லாத வித்யா கட்டில நான் தாலி கட்டிட்டேன். அந்த வாழ்க்கையில இருந்து என்னால வெளியில வரவே முடியல. வித்யா என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமா என்னை விட்டு போகணும். எந்த சிச்சுவேஷன்லயும் வித்யாவால என் அம்மா என்னை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. அவங்களோட கனவு சதிஞ்சிடக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லணுமே, எப்படி கூப்பிடுறது? அம்மா, 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 இங்க வாமா, வா. என்னடி? வாமா. என்ன சொல்றேன், வா. எங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கல? சரி சரி, சீக்கிரம் வாமா. இரு, வா வா வா. என்னடி? அவர் சொன்னது நிஜம்தாமா. சஞ்சயும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. இங்க உள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்கம்மா. சஞ்சய் அவசரப்பட்டு நம்ம பணம் வாங்கின விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிருவானோ? தெரியலையம்மா. சொன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துலயே உங்க அப்பா நம்ம 2 பேரையும் போலி போட்டுருவாரு. ஐயோ, என்னம்மா பண்றது? அவங்க கண்ணுல படாம நாம ஒதுங்கியே இருப்போம். அதான் நல்லது. சரியா? சரி சரி, வா வா. இந்த மாங்கல்யத்தை எல்லாம் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்த வாங்கிக்கோங்க. செல்வம், வாயா. இல்லையா, நீங்க போயிட்டு வாங்க. இதுல வித்யா கழுத்துல ஏற போற தாலியும் இருக்கு. நீயும் வந்து தொட்டு கொடு. நிலவதி, நீயும் வாமா. ஆ, இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஏமா, வித்யாவோட அத்தை நீ இல்லன்னா எப்படி? வாமா. நீங்க கொடுங்க. புடி.
பாத்தியா? ஐயா, அது உங்க பேரனும் வேதவல்லியும் தானே? ம், ஆமா செல்வம். அவங்க எப்படி இந்த விசேஷத்தில் கலந்துக்குவாங்க? வருவாங்க செல்வம். இந்த தாலியெல்லாம் வேதவல்லி கையால தானே எடுத்து கொடுக்க போகுது. கிழவை ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்காரு. பாப்போம். வாங்க. ஐயா, 5 ஜோடிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவங்களோட திருமாங்கல்யத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்து கொடுங்க. இந்தாங்க சாமி. சஞ்சய், அம்மா, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற கல்யாணத்தை பார்க்காம போன்ல யாரோட கல்யாணத்தை பாத்துக்கிட்டு அது இருக்க? வந்து ஒண்ணுதான் கேக்குற சஞ்சய். அது என் ஃப்ரெண்டு கல்யாணம்மா. எந்த ஃப்ரெண்டு? என் காலேஜ் மேட் சிவானு. ஓ, சிவாவா? நம்ம வீட்டுக்கு கூட வருவானே அவனா? ஆமாம்மா, அவன் தான். சரி சரி. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவன் உன்னை அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? கூப்பிட்டாமா, அவன் சொந்த ஊர்ல நடந்துச்சு, அதான் போக முடியல. ஆ, சரி, அந்த வீடியோவை காட்டு. பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ, காட்டினா மாட்டிப்போமே, என்ன பண்றது? காட்டு சஞ்சய். வேதா, கொஞ்சம் இங்க வாமா. ஆ, சஞ்சய், நான் வந்து பாக்குறேன். சரி. என்ன பேராண்டி, வீடியோ நல்லா தரமா இருக்கா? ஏதோ சொல்லுவாங்களே இந்த கச்சடி பிரிண்ட்னு, தண்ணி மாதிரி நல்லா தெளிவா இருக்குமியா. தாத்தா, என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா சாவடிச்சிருங்க. என்னய்யா, கல்யாண வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி கோபப்படுற? தாத்தா, எனக்கு வர கோவத்துக்கு ஏதாவது சொல்லிடுவோம், பாத்துக்கோங்க. ஒரு செகண்ட் லேட்டா இருந்து வைங்க, நீங்க அனுப்புன வீடியோவை அம்மா பார்த்திருப்பாங்க.
அவங்க மட்டும் பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன், என் லைஃபே என்ன டோட்டலா மாறி இருக்கும். உங்களுக்கு என்னதான் வேணும்? பேராண்டி கொஞ்சம் உன் இடது கை பக்கம் பாரு. தாத்தா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஆஹா, நான் மட்டும் வரல பேராண்டி. வித்யா அவ மாமன் குடும்பம்னு எல்லாரும் இந்த கோயில்ல தான் இருக்கோம். நீ உன் அம்மா கூட ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி நாங்க எல்லாரும் வித்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்துக்காக வந்திருக்கோம். ஆனா பாரு, நீயும் இதே கோயிலுக்கு தான் வந்திருக்க. நீ ஒதுங்கி போனாலும் கடவுள் உன்னைய சேர்த்து வைக்கிறாரு பாத்தியா? தாத்தா, என்னால நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியாது தாத்தா. நீ முடியாதுன்னு சொல்றதும் நான் அதை முடியும்னு சொல்ல வைக்கிறதும் நமக்கு என்ன புதுசா பேராண்டி? என்கிட்ட உன் அம்மா நம்பர் இருக்கு. உனக்கு அனுப்புன அந்த வீடியோவை உங்க அம்மாவுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அனுப்பிச்சிருவேன். ஆனா உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன தடுக்குது. நான் எவ்வளவு நேர்மையா இருக்க பாத்தியா? நீ மட்டும் ஏன் பாராண்டி சொன்ன சொல்ல காப்பாத்தவே மாட்டேங்கிற? நல்ல சந்தன கலர்ல பட்டு சட்டை பட்டு வேஷ்டி எல்லாம் போட்டுக்கிட்டு தோரணையா தான் வந்திருக்க. அப்படியே வந்து வித்யா பக்கத்துல உட்கார்ந்தேன்னா நாங்க இந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம்ல. என்ன தாத்தா, மிரட்டுறீங்களா? ஆமா பேராண்டி, உன்னைய மிரட்டி தானே வேலை வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு வேற வழி இல்லையே.